அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவதன்யா அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம A to Z கிராமரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுவரை கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ண டாபிக்ஸை இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மிஸ் பண்ண டாபிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்குது. காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஸோ இதிலிருந்து ஒரு கொஸ்டின் நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? இரண்டு வார்த்தைகளை சேர்த்து கம்பைன் பண்ணி புதிதாக ஒரு வார்த்தை உருவாக்கப்பட்டிருப்பது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். சரிங்களா? காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு when two or more words are put together to form a new word. அவ்வளோதான், அதான் விஷயம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, புதிய ஒரு வார்த்தையை உருவாக்குவது. formed when two or more words are put together to form a new word within a new meaning. இதில் என்ன விஷயம்னா, இரண்டு வார்த்தைகளை சேர்த்து கிடைக்கக்கூடிய வார்த்தை நமக்கு புதிய அர்த்தமுள்ள வார்த்தையாக கிடைக்கிறது. சரிங்களா? ஸோ இதில் காம்பவுண்ட் வேர்ட்ல எப்படி கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்துருக்கோம்ல. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தது ஞாபகம் இருக்கா? என்வி பாப்பாசி அப்படின்னு ஒன்று சொன்னோம், ஞாபகம் இருக்கா? என்வி பாப்பாசி நவுன், வேர்ப், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், ப்ரிபோசிஷன், அட்வர்ப். ஸோ இது பேஸ் பண்ணி தான் இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும். கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் வராது. சரிங்களா? ஸோ அந்த வார்த்தைகள் அடிப்படையில் இந்த காம்பவுண்ட் வேர்டு அப்புறம் இரண்டு வார்த்தைகள் சேர்த்து புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்குவது. ஸோ இதை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நவுன் பிளஸ் நவுன். நவுன் அப்படின்றது என்ன சொன்னோம்? இதுக்கு தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப அவசியமாக இருக்கும் நமக்கு. நவுன் அப்படின்னா பெயர் சொல். அந்த இரண்டு பெயர் சொற்களை சேர்த்து புதிதாக ஒரு வார்த்தை உருவாக்கப்படுகிறது. இப்போ ஹெட், மாஸ்டர், ஹெட், மாஸ்டர். ஸோ ரெண்டுமே நவுன் தான், இரண்டுமே பெயர் சொல் தான். கீ போர்டு, கீ போர்டு. ஸோ இது நவுன் பிளஸ் நவுன், நவுன் பிளஸ் நவுன். செல் ஃபோன். இதே செல் SELLனா அது வேர்பு, விற்கிறது. இது செல் அப்படின்னா அறை. செல் ஃபோன், செல்ஃபோன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் நல்லா அழகா இன்றைய காலகட்டத்தில் இணைய வழியில் நிறைய பேர் அடிக்டாக இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க. செல்ஃபோன் அப்படின்றதெல்லாம் நம்மளை செல்லில் அடைச்ச மாதிரி அடைச்சி வச்சிருச்சு அப்படின்வாங்க. அதனால தான் என்னவோ இதுக்கு செல்ஃபோன் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கலாம். ஸ்கூல் பாய், நவுன் பிளஸ் நவுன். ஐ சைட், ஐ சைட். ஹோம் ஒர்க், ஹோம் ஒர்க். மூன் லைட், மூன் லைட். நோட் புக். ஸோ இது எல்லாமே நவுன் பிளஸ் நவுன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஜெரண்ட். ஜெரண்ட் பிளஸ் நவுன். ஜெரண்ட் அப்படின்றது ING ஃபார்ம் ஆஃப் வேர்ப், ING ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ அப்போ அந்த ING சேர்ந்து வந்தாலே அது ஜெரண்ட். சரிங்களா? டைனிங் ஹால், வாஷிங் மெஷின், வெயிட்டிங் ஹால், டிரைவிங் ஸ்கூல், வாக்கிங் ஸ்டிக், டிராயிங் ரூம், காலிங் பெல், பேக்கிங் சோடா. சார் எல்லாத்தையும் பார்த்து நல்லா ரீட் பண்ணுற மாதிரின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸில் நமக்கான கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டான்சிங் பேட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதை காம்பவுண்ட் வேர்டு பிரிக்க சொல்லுவாங்க. டான்சிங் வேர்போட ING சேர்ந்து வந்திருக்குது. ஸோ ஜெரண்ட் ஃபார்ம். பேர்டு அப்படின்னா பறவை, அது நவுன், ஒரு பெயர் சொல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஜெரண்ட் பிளஸ் நவுன். இப்படி தான் நமக்கு ஆன்சர் வரும். அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து நவுன் பிளஸ் வேர்ப், நவுன் பிளஸ் வேர்ப். ஸ்னோ ஃபால், ஃபால்னா விழுகிறது. கார் பார்க், கார் பார்க். ஆக்சுவலி இந்த இடத்துல நவுன் பிளஸ் வேர்புன்னு வரும்பொழுது இந்த பார்க் அப்படின்ற வார்த்தை என்னவா இருக்கு? வேர்பா இருக்கு. சரிங்களா? பார்க் பண்றது அப்படின்னா நிப்பாட்டுறது. இதே பார்க் அப்படின்னு தனியா எடுத்துக்கிட்டோம்னா அது நவுனா இருக்கும். என்னது? நம்ம பூங்கான்னு அர்த்தம், சில்ட்ரன்ஸ் பார்க். சரிங்களா? புக் மார்க். ஸோ இங்க இதே மாதிரி தான் புக் மார்க் அப்படின்ற பொழுது, புக் மார்க் அப்படின்றது அந்த கீழே குறிப்பிடுவது, புக் மார்க் நோட் பண்ணிக்கிறது வெப்ல புக் மார்க் அப்படின்வாங்க. ஆனா மார்க்குன்னு தனியா வந்தா மதிப்பெண் அப்படின்ற அர்த்தம் இருக்கும். அப்ப கிவன் சென்டென்ஸ்ல இந்த இடத்துல இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? மார்க் அப்படின்றது வேர்ப் ஃபார்ம்ல இருக்கு. sunset, sunset. cat walk, rain fall, hair cut. ஸோ இந்த ஹேர் கட்ன்றது நமக்கு
எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின். இது என்ன காம்பவுண்ட் வேர்ட்ல இருக்கு? நவுன் பிளஸ் verb. டூத் ஏக். டூத் ஏக். ரைட். ஸோ இப்போ மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? மேட்ச் பாக்ஸ், ஏர் போர்ட், பிளட் பேங்க், பாப் கார்ன், ஸ்கை ப்ளூ, ஹேர் கட், புக் மார், ஸ்வியிங் மெஷின். ஸ்விவிங் மிஷின்னா தையல் மிஷின். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் நீங்களே ஈஸியாக சொல்லிடுவீங்க. சாஃப்ட் இந்த ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர், பிஃபோர். ஆஃப்டர்னா என்ன அர்த்தம்? பிஃபோர்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர்னா என்ன அர்த்தம்? பிஃபோர்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர்னா பின்னால், பிஃபோர்னா முன்னால். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஏபிசிட ஏ ஃபர்ஸ்ட் வரும், பி செகண்ட் வரும். ஆனால் ஆஃப்டர்னா பின்னால், பிஃபோர்னா முன்னால் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏபிசிடியில் ஏ முன்னால் வரும், ஆனால் ஆஃப்டர்னா என்ன அர்த்தம்? பின்னால். பி பின்னால் வரும், ஆனால் பிஃபோர்னா என்ன அர்த்தம்? முன்னால். அப்போ ஆஃப்டர் த வேர்ட்னா சாஃப்ட் வேர். லைட் பிஃபோர் த வேர்ட், அப்போ இதுக்கு முன்னால் சேர்க்கணும். ட்ரை லைட், சன்லைட், ஹார்ஸ் லைட், கேப் லைட், சன் லைட். சேஃப் காட், சேஃப் காட். ப்ளூ பிரிண்ட். பழைய சிலபஸ்ல எல்லாரும் நம்ம விரட்டி படிச்சிருப்போம் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்து படிக்கிற வழக்கம் தான் நமக்கு நிறைய இருந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாடத்துல இருந்து 5 மார்க் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், முன்னாலேயே ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் படிக்கிறது நம்ம. நெக்ஸ்ட் ஆஃப்டர் த வேர்ட் வாட்டர், வாட்டர் ஃபால், வாட்டர் ஃபால். ஸோ இது நமக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். ஸோ காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னா என்ன? 2 வார்த்தைகளை சேர்த்து புதிய வார்த்தையை உருவாக்குவது. ஸோ மீனிங் எப்படி இருக்கும்? நமக்கு புதிய மீனிங் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன? ஃபிக்ஸ் அப்படின்னா பொறுத்துறது, ஃபிக்ஸ் பண்றது, பொறுத்துறது. அப்ப ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முற்சேர்க்கை, சஃபிக்ஸ் அப்படின்னா பிற்சேர்க்கை. சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ்னா முன்னால சேர்க்கணும், சஃபிக்ஸ்னா பின்னால சேர்க்கணும். சரிங்களா? ரைட். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னு வைங்களே, முதல்ல ஓடி போய் வரிசையில் வாங்குறது ஃப்ரீ. ஃப்ரீ இப்போ ஃப்ரீயா கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்? முன்னாடி போய் வாங்குறோம். சஃபிக்ஸ் அப்படின்றது சஃபர், துன்பம், அதை பின்னால பார்த்துக்குறோம் என்ன நடந்தாலும் அப்படின்னு. அப்ப ப்ரிஃபிக்ஸ் என்பது முற்சேர்க்கை, சஃபிக்ஸ் என்பது பிற்சேர்க்கை. சரிங்களா? So prefix is an affix which is placed before the root word, adding it to the beginning of one word changes into another word. சரிங்களா? இதில் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்னே ஒன்று தான். ப்ரிஃபிக்ஸ்னா முற்சேர்க்கை, சஃபிக்ஸ்னா பிற்சேர்க்கை. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ரீ ரைட், புதுசாக உருவாக்கப்பட்ட வார்த்தை ரீரைட். பை சைக்கிள், பை சைக்கிள். அன்எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட். இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த வார்த்தைகளுடைய ஆப்போசிட் கிடைக்கும். ஆனால் எல்லா ப்ரிஃபிக்ஸும் ஆப்போசிட் இல்லை. சரிங்களா? இப்போ ஹாப்பி, அன்ஹாப்பி சொல்கிறோம், ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட் சொல்கிறோம், ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட் சொல்கிறோம், லீகல், இல்லீகல் சொல்கிறோம், லெஜிபிள், இல்லெஜிபிள் சொல்கிறோம். இது எல்லாமே ஆப்போசிட் தான். ஆனால் எல்லா ப்ரிஃபிக்ஸும் ஆப்போசிட்டா இல்லை. சரிங்களா? இங்கே ரீ அகைன், ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அகைன் அர்த்தம், ரீரைட். அன் அப்படின்னா நாட் அப்படின்னு அர்த்தம், அன்கைண்ட். ப்ரீ அப்படின்னா பிஃபோர், ப்ரீ ரீடிங். டிஸ் அப்படின்னா நாட், ஐ எம், இம் அப்படின்னா நாட்,
நான் அப்படின்னாலும் நாட் தான் அர்த்தம், மிஸ் அப்படின்னா ராங். டிஸ்ரெஸ்பெக்ட், இம்பாசிபிள், நான்சென்ஸ், மிஸ்பிஹேவ், இதெல்லாம் நமக்கு புக்கில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். சரிங்களா? ஸோ இதில் அண்டர்லைன் ப்ரிஃபிக்ஸ் இன் ஈச் வேர்ட் இன் த பாக்ஸஸ். அன்லாக், டிஸ்ட்ரஸ்ட், ரீரைட், அன்ட்ரூ. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இது எக்ஸாமினேஷனில் கேட்கலாம். அன்ட்ரூ, டிஸ்லைக், அன்ஹூக், அன்சேஃப், அன்லக்கி, ரீமிக்ஸ், டிஸ்ஓன், ரீலோகேட், டிஸ்க்ளோஸ், இதெல்லாம் இதில் பயன்படுத்தப்பட்ட ப்ரிஃபிக்ஸ். ஓகே, இதுவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ப்ரிஃபிக்ஸ் வந்து எங்கே சேர்க்கணும்? பிகினிங் ஆஃப் த வேர்டில் சேர்க்கணும். சஃபிக்ஸ் எங்கே சேர்க்கணும்? எண்ட் ஆஃப் த வேர்டில் வந்து சேர்க்கணும். Suffix is an affix which is placed after the root word. These suffixes can change both the meaning and the grammatical function of a root word. இது மீனிங்கையும் சேஞ்ச் பண்ணிடும், கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன். அது என்ன சார் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா, வேர்பா இருக்கிறத நவுனா மாற்றும், அட்ஜெக்டிவா இருக்கிறத அட்வர்பா மாற்றும். சரிங்களா? இதுதான் வந்து கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடத்துகிறப்பே ஒன்று சொன்னோம், ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு தெரியல. அட்ஜெக்டிவா வந்து நம்ம அட்வர்பா மாற்றும் பொழுது என்ன பண்ணலாம்? அதோட எல்ஒய் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லி அப்படின்ற அது எல்ஒய் சேர்த்துக்கிட்டோம்னா அது என்னவா சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு? அட்ஜெக்டிவா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ரைட், இதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கப்ப போயம்ல இருந்து ஒரு குயிக்கா 3 கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ரைட், த போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்ற அவார்டு வாங்கின போயட் யாரு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் ஒன்று. ரெண்டாவது கேள்வி, கிட்னாப்டு அப்படின்ற ஒர்க் எழுதின போயட் யாரு? மூன்றாவது கேள்வி, வேனிட்டி ஃபேர் அப்படின்ற ஒர்க் எழுதின போயட் யாரு? சரிங்களா? ஸோ ஆன்சரை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்லையும் பண்ணுங்க. சரிங்களா? டென்த் ஸ்டாண்டர்ட் போயம்ல நம்ம பார்த்த போயட்ல நோபல் பிரைஸ் வாங்கினவர் யாரு? ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஐந்தாவது கேள்வி உங்களுக்கு எதுல இருந்து கொஸ்டின் கேட்கிறேன்னா போயம்ல இருந்து கொஸ்டின் கேட்கிறேன். A figure of speech which refers the quality of inanimate to animate, inanimate to animate அல்லது human qualities to non-human qualities கொடுக்கிற figure of speech எது? 5 questions கேட்டிருக்கிறோம், ஆன்சர் வந்து ரெக்கலெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னால் சேர்க்கறது, சஃபிக்ஸ் என்றால் பின்னால் சேர்க்கறது. ரூட் வேர்ட் ஹாப்பி, சஃபிக்ஸ் நெஸ். இப்போ நல்லா கவனிங்க, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஹாப்பி பிளஸ் நெஸ்ன்னு வரும்பொழுது அங்கே என்ன எழுதியிருக்கிறாங்க மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஹாப்பினஸ், கலர்ஃபுல், கலர்ஃபுல், ஃப்ரெண்ட்ஷிப். சார் இதில் எப்படி சார் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் மாறுதுன்னு சொன்னீங்களே, எப்படி? சரிங்களா? இப்ப ஹாப்பினஸ் அப்படின்றது என்னவா சேஞ்ச் ஆயிருது? இது அட்ஜெக்டிவா இருக்கிறது நவுனா சேஞ்ச் ஆயிருது. சரிங்களா? சந்தோஷம், சந்தோஷமான. கலர், கலர்ஃபுல், கலர்னா வண்ணம், கலர்ஃபுல் வண்ணங்கள் நிறைந்த. ஃப்ரெண்ட் நண்பன், ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னது? நட்பு. அப்ப அந்த சேர்க்கும் பொழுது சஃபிக்ஸ் சேரும் பொழுது அதனுடைய ரூட் வேர்டோட சஃபிக்ஸ் சேரும் பொழுது அந்த கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது, நல்லா கவனிங்க. இப்போ ஃபேட் பிளஸ் இஆர் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபேட் ஓட இஆர் சேரும் பொழுது ஃபேட்டர், அடிஷ்னலா ஒரு டி சேர்ந்துருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. யூஸ்லெஸ். டிரைவ் பிளஸ் ஐஎன்ஜி, டிரைவிங். ஓகே, இந்த டிரைவிங் அப்படின்றது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஐஎன்ஜி சேர்ந்து வந்தா என்னது? ஐஎன்ஜி சேர்ந்து வந்தா என்னது? ஆன்சர் நீங்களே சொல்லிருங்க. சரிங்களா? நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ரைட். இப்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கு. இந்த பியூட்டிஃபுல் அப்படின்றது என்ன ஃபார்ம்ல இருக்கு? நவுனா, வேர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா? ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் நோட்டில் எடுத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் இனிமேல் வெறும் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பியூட்டிஃபுல் அப்படின்றது என்ன ஃபார்ம்? நவுனா, வேர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா? ஓகே, இதுக்கான ஆன்சரும் எழுதிக்கங்க. இது ஐ திங்க் இதுக்கு நான் கேட்ட 7வது கேள்வி. சரிங்களா? இதே சேஞ்சஸ் பாருங்க, பியூட்டி பிளஸ் ஃபுல் சேரும் பொழுது இங்கே ஐ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஒய் வரல. சரிங்களா? நெக்ஸ்ட் சேஞ்ச் பிளஸ் ஏபிள், ஏபிள் சேஞ்சபிள், சேஞ்ச் பிளஸ் ஏபிள் சேஞ்சபிள், அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படியே இருக்கு.
லை பிளஸ் ஐஎன்ஜி என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா கவனிங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். லை பிளஸ் ஐஎன்ஜி லையிங் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதில் காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துருக்குறோம். அந்த கிளாஸ்ல லை லை அப்படின்ற 2 வார்த்தையும் லை லே அப்படின்ற 2 வார்த்தை நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு யோசிங்க. சரிங்களா? அப்படி தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை கண்டுபிடிச்சு தேடி மறுபடியும் பாருங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ட்ரை பண்றீங்களா? கால், இதுக்கு என்ன வரும்? கால். சரி, இப்போ முன்னால கோடு போட்டிருக்காங்களே, இது ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸா? முன்னால சேர்த்தோம்னா வெரி குட், கரெக்ட் ஆன்சர் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, இதுல பின்னால கோடு போட்டிருக்காங்க. அப்ப அங்க நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? ப்ரிஃபிக்ஸ் எழுதணுமா சஃபிக்ஸ் எழுதணுமா? சஃபிக்ஸ் எழுதணும். வெரி குட், ரைட். Because as I imagine that you people are sitting in front of me, so imagine that is the thing I imagine myself. Then I could feel very comfortable in teaching. Because right now here, no one is here in this room except me and this mobile phone and this display. I just only look at the wall. I imagine this wall is the lot of people, the lot of educating fellows in front of me. Then only I feel comfortable in teaching. அப்படி நினச்சிக்கிட்டு தான் நான் கேள்வி கேட்டுட்டு உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறேன். டெஃபினெட்லி நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரிங்களா? கேட்டகரி, கேட்டகரி என்ன வரும் ப்ரிஃபிக்ஸில்? சப் கேட்டகரி. கால், recall, category, subcategory, proper, improper, equal, equally, equal, equally, equally, construct, construction, comfort, comfortable, understand, misunderstand, successful, color, tricolor, new, newly, ஓகே. ஸோ இப்போ பார்த்த 2 கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம்? ஒன்று காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஐ காட் யுவர் மைண்ட் வாய்ஸ். சார் காம்பவுண்ட் வேர்ட்ஸில் வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறத வந்து ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். டெஃபினட்டாக வந்து நம்மளுடைய கம்மிங் வீடியோஸில் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்க புக் பேக் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து பார்த்தது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலபிஃபிகேஷன். இந்த சிலபிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? சிலபிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, வவல் சவுண்டை பேஸ் பண்ணி இந்த அசைகள்னு சொல்லுவாங்கல்ல, அசையின் அடிப்படையில் வார்த்தையை பிரிப்பது. சிலபிஃபிகேஷன் இஸ் த ஆக்ட் ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு சிலபிள்ஸ். It is splitting of words according to the syllables or unit of sounds or vowel sounds. அப்ப இதை எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்கன்னா, யூனிட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் ஆர் வவல் சவுண்டை பேஸ் பண்ணி தான் இந்த சிலபிள்ஸ் பிரிக்கிறாங்க. சரிங்களா? வவல் சவுண்டை பேஸ் பண்ணி இந்த சிலபிள்ஸ் என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. ஸோ இந்த சிலபிஃபிகேஷன்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 6 டைப் இருக்கு. மொத்தம் எத்தனை டைப் இருக்கு? மொத்தம் 6 டைப் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மோனோசிலபிக். மோனோசிலபிக் அப்படின்னா 1, டைசிலபிக் அல்லது பைசிலபிக் 2, ட்ரைசிலபிக் 3, டெட்ரா சிலபிக் 4, பென்டாசிலபிக் 5, பாலிசிலபிக் அல்லது மல்டிசிலபிக் அப்படின்னா 6, அதற்கு மேற்பட்டு இருக்கலாம். சரிங்களா? மோனோலிசா ஒரே ஓவியம் தான். உலக புகழ்பெற்ற மோனோலிசா அது வந்து ஓவியம் வந்து 1 தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோலிசா 1, மோனோ 1. டை
டைஸ், டை, பை. பை ஞாபகம் வச்சா பைசைக்கிள் வச்சுக்கலாம், 2 சக்கரம். பை 2. ட்ரை, ட்ரைனா ட்ரைசைக்கிள் ஞாபகம் வச்சுக்கலாம், 3 சக்கரம். டெட்ரா சிலபிக், டெட்ரா. இந்த டெட்ராக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஆக்சுவலி இப்படிலாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். டெட்ரா 4 பேர் சேர்ந்து வெட்ரா. ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம கிளாஸ் கொஞ்சம் ரொம்ப கமெண்ட்ஸில் போட்டுருவாங்க, சார் உங்கள் கிளாஸ் ரொம்ப வயலண்ட்டாக இருக்குது சார், இப்படி ஹாரிபிளாக நீங்கள் சொல்லக்கூடாது சார். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்கிறேன், சரிங்களா? தட் இஸ் 100% கற்பனை தான், சரிங்களா? மோனோலிசா 1, டை ஆர் பை பைசைக்கிள் 2, ட்ரை 3, டெட்ரா வெட்ரா 4 பேர் 4, பென்டா பென்டகன் வளையம் 5, பென்டா. பாலி சிலபிக் ஆர் மல்டி சிலபிக். பாலி சிலபிக் ஆர், பாலினாலே பல, பாலி மீன்ஸ் பல, பாலிசிலபிக் ஆர் மல்டி சிலபிக், சரிங்களா? The process of dividing words into smaller parts or syllables is called syllabification. இப்படி ஒரு வார்த்தையை படிச்சு அந்த ஸ்மாலர் பார்ட்ஸா பிரிக்கிறதுக்கு பேர் தான் syllabification, சரிங்களா? ரைட். இப்போ இங்க எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கவனிங்க. ஸோ இப்போ நம்ம syllabification பிரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த வவ்வல்ஸை வந்து மார்க் பண்ணுங்க. வவ்வல் வேர்ட்ஸ் தனித்தனியாக இருக்கணும். சேர்ந்து இருந்துச்சுன்னா அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எப்படி ஓசை வருது அப்படின்றத கவனிங்க. இ வவ்வல், வவ்வல்ஸ் எது? ஏ, இ, ஐ, ஓ, யு. இது 5மே வவ்வல்ஸ். இந்த ஐ, ஓ 2 பக்கத்தில் இருக்கு, அப்போ 2ஐயும் சேர்த்து ஒரே தான் வச்சுக்கிடுவோம். இப்போ எஜுகேஷன், education, education, education. ஸ்கூல், இது நம்ம சொடக்கு போட்டு சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். education. ஸ்கூல், ஸ்கூல் 1, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வவல்ஸ் 2 ஒரே தான் இருக்கு. காலேஜ், காலேஜ். இப்போ கடைசி ஈ இருந்துச்சுன்னா அங்கே ப்ரொனவுன்சியேஷன், அதாவது வவல் சவுண்டு கொடுக்காது, கடைசி ஈல முடிச்சிருந்தா, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சென்டென்ஸ் இல்லைன்னா ப்ரிப்பேர், ப்ரிப்பேர். இப்போ இங்கே வவல் இருக்கு, இங்கே வவல் இருக்கு, இங்கே வவல் இருக்கு, ஆனால் கடைசி இருக்கக்கூடிய ஈ வந்து சைலண்ட் ஆயிரும். ப்ரிப்பேர். நெக்ஸ்ட் இங்கிலீஷ், இங்கே ஒரு வவல் இருக்கு, இங்கே ஒரு வவல் இருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்க ப்ரொனவுன்சியேஷன் வச்சு எத்தனை சிலபிள்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எப்படி பிரிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் கவனிக்கணும். இங்கிலீஷ், இங்கிலீஷ். ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி. சார் கடைசி ஒய் இருக்கு சார், இது வவ்வலை நீங்க கோடு போட சொல்லிட்டு ஒய்ல கோடு போட்டு இருக்கிறீங்க. அந்த கடைசியில ஒய்ல முடியும் பொழுது அது வவ்வல் சவுண்டு கொடுக்கும், சரிங்களா? எப்படி ஆர்டிக்கல்ல வந்து சில கான்சோனன்ஸ் வந்து வவல் சவுண்டு கொடுக்கும்னு பார்த்துருந்தோம், அதே மாதிரி ஒய்ல முடியும் பொழுது அது ஒரு தனி வவல் சவுண்டு கொடுக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இதுல மொத்தம் எத்தனை சிலபிள்ஸ் இருக்கு? 5. 5 வளையம், பென்டா, பென்டகன், பென்டா சிலபிக், சரிங்களா? ஃப்ரெண்டு, ஐ, இ சேர்ந்து வருது, ஃப்ரெண்டு. அப்ப எத்தனை சிலபிள்ஸ்? ஒரே சிலபிள்ஸ். நெக்ஸ்ட் டீச்சர், இங்க இஏ சேர்ந்து வருது, இங்க இ லாஸ்ட் லெட்டருக்கு முன்னால தான் இருக்கு. டீச் அர், டீச் அர். மொத்தம் 2. 2னா பை அல்லது டை. சிமுல்டேனியஸ்லி, சிமுல்டேனியஸ்லி. vowel sound 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அப்ப 6 இருக்கு. அப்ப என்ன சிலபிக் வரும்? பாலி, பாலி சிலபிக். இப்ப சிலபிஃபிகேஷன் நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அசிட்டிஸ் வந்து நீங்க மெமரைஸ் பண்ணக்கூடாது, எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். லெபார்டரி, லெப் ஆ ர ட ரி, லெப் ஆ ர ட
ரி. மொத்தம் 5. பென்டா. பெனிஃபிஷியரி. 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 1 2 3 4 5 6 syllables. ஓகே, இப்போ இந்த சிலபிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்குறோம்ல, இந்த சிலபிஃபிகேஷனை நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் நமக்கு ஒவ்வொரு ஆன்சர் கிடைக்கும். நேற்று கிளாஸில் நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு மாடல்ஸில் வந்து உங்களுக்கு புக்லேயே 2க்கு ஒரே ஆன்சர் கொடுக்குற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த சிலபிஃபிகேஷனுக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் சிலபிள்ஸ் வருது அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய டாபிக் ப்ரீபொசிஷன். ப்ரிப்போசிஷன் வந்து நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நடத்தும் பொழுதே சொன்னோம், இதை ஒரு தனியாக தான் நம்ம வந்து கிளாஸில் வந்து சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன சொன்னோம்? ஸோ முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கோ ஆப்ஜெக்ட்டுக்கோ, அந்த சென்டென்ஸில் பின்னால் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கோ ஆப்ஜெக்ட்டுக்கோ இருக்கக்கூடிய தொடர்பை மென்ஷன் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடியதான் ப்ரிப்போசிஷன். அதனால தான் அதுக்கு பேரே ப்ரீபொசிஷன். ப்ரீபொசிஷன். அப்போ பின்னால் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோ சப்ஜெக்டோ முன்னால் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டோடு எவ்வாறு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது, அதுதான் ப்ரீ பொசிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போவே 2 ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு நீங்களே. 1 minute. ஸோ there is a book here, there is a pen here. ஸோ now இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், சாரிங்க கொஞ்சம் ஆடுது. இப்போ புக், பேனா. ஸோ 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ 2 ஆப்ஜெக்ட் இருக்கும் பொழுது இது எவ்வாறு தொடர்பு பட்டுள்ளது? புத்தகத்தின் மேலே பேனா இருக்கிறது. புத்தகத்தின் மேலே பேனா இருக்கிறது. The pen is on the book. On the book. இது புத்தகத்துக்கு கீழே இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம்? The pen is under the book. Under the book. Right. ஸோ ப்ரிப்போசிஷன்ல ஆன்க்கும் ஓவருக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ எக்கச்சக்கமான ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. எல்லா ப்ரிப்போசிஷன்லையும் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் போட்டிருப்பாங்க, பிளேஸ் போட்டிருப்பாங்க, கடைசி ஒரு 4 ப்ரிப்போசிஷனை கொடுத்துட்டு எக்ஸட்ரான்னு போட்டு புள்ளி 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 வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு ஃபெமிலியரான தெரிஞ்ச ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதை சொல்லிட்டு இந்த பிகைண்ட் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷனுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ டென்ஸ் மாதிரி தான் ப்ரிப்போசிஷனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் எழுத முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் எழுத முடியும். எல்லாருக்கும் பார்க்க ஒரு 2 எழுத்து மாதிரி தான் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துருவான். எப்படி கொடுத்துருப்பான்? ஆன் கொடுப்பான், அட்டு கொடுப்பான், பை கொடுப்பான், இன் கொடுப்பான். அங்கே பார்க்குறவர் தான் நமக்கு எப்படி இருக்கும்னா என்ன வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்ற கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா நோட் டவுன் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ஏன்னா இது சொல்லிட்டு தான் நான் இதை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். சரிங்களா? ரைட். ஸோ முதல் ப்ரிப்போசிஷன் ஆன். ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா மந்த்தை குறிக்கும் பொழுது ஆன் பயன்படுத்துவாங்க, இயர் குறிக்கும் பொழுது இன் பயன்படுத்துவாங்க, டேஸ் குறிக்கும் பொழுது நாட்களை குறிக்கும் பொழுது ஆன் பயன்படுத்துவாங்க. ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் சண்டே, இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே அப்படின்னு அர்த்தம். அந்த மேலேனா இப்படி இருந்தால் மேலே தான், இப்படி இருந்தால் மேலே தான், இப்படி இருந்தால் மேலே தான். ஸோ இதுக்கு 3 நிலை சொல்றோம். இந்த 3 நிலைக்கும் வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆன், ஓவர், அபவ். ஆன், ஓவர், அபவ். ஆன்னா எப்படி இருக்கும்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயே இருக்கும். ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயே இருக்கும். எப்படி? இந்த புக்குக்கு மேலே இருக்கு, இதுவும் மேலே இருக்கு. ஆனால் இப்போ ஆன் சொல்ல முடியாது. சரிங்களா? ஆன் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஓவர். இப்போ வந்து ஓவர். இப்போ நம்ம வீட்டில், நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கல்ல, சீலிங் எங்கே இருக்கு? த சீலிங் இஸ் ஆன் யுவர் ஹெட்டா, ஓவர் யுவர் ஹெட்டா? ஓவர். ஏன்னா ஆன்னா என்ன அர்த்தம்? தலை மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓவர் அப்படின்னா தலைக்கு மேலே. அதனால தான் ஓஹெச்பின்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் லேபில் பயன்படுத்தக்கூடிய ப்ரொஜெக்டருக்கு வந்து ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், தலை மேல் பட வீழ்த்தி, தலைக்கு மேல் பட வீழ்த்தி, ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர். சரிங்களா? இப்போ ஆன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே இருக்கும். ஓவர்னா அந்த ஆப்ஜெக்ட் எதுக்கும் தொடர்பு இருக்காது, அதுக்கு மேலே இருக்கும்.
அபவ்னா இன்னும் ஹை டிஸ்டன்ஸை வந்து குறிப்பதற்கு பயன்படுத்துறது. சரிங்களா? நான் சொல்றது ஜஸ்ட் ஓரலாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 3 ப்ரிப்போசிஷன் சொல்லியிருக்கோம். ஆன், ஓவர், அபவ். ஆன்னா தலை மேலே, ஓவர்னா தலைக்கு மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த 2 ப்ரிப்போசிஷன் சொல்கிறேன். பெட்வீன், அமங். பெட்வீன், அமங். ஸோ இந்த பெட்வீன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இடையில் அல்லது நடுவில். இடையில் அல்லது நடுவில் அர்த்தம். இந்த பெட்வீன் எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, சார் பெட்டர் நீங்க போர்டில் எழுதி போட்டு நடத்தலாம் அப்படின்னு somebody has told. நோ, நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு வார்ம் அப் பண்ண மாதிரி கூட ஆயிரும். சரிங்களா? ஆன் சொல்லியிருக்கோம், ஓவர் சொல்லியிருக்கோம், அபவ். த பிளேன் இஸ் ஃப்ளையிங் அபவ் த ஸ்கை. ஸ்கையை தாண்டி பறக்குது, அபவ். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? பெட்வீன், அமங். இவங்க 2 ஒரு குரூப். பெட்வீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடுவில் அல்லது இடையில். நடுவில் அல்லது இடையில். இப்போ 3 பர்சன் எடுத்துக்கிறோம். ஏ, பி, சின்னு எடுத்துக்கிறோம். அப்ப பி எங்க இருக்கிறாரு? ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிறார் அல்லது இடையில் இருக்கிறார். சரிங்களா? ரைட். ஸோ ஆக்சுவலி இதை சொல்லும் பொழுது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஸோ நான் ஒர்க் போன பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒரு ஸ்லாங் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க கொஞ்சம் பேசுகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் போய் கற்றுக்கிட்ட ஒரு குட்டியரான 2 வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். ஒரு பையன் வேகமாக ஓடி வந்தான். ஓடி வந்துட்டு என்கிட்ட சொல்கிறான், சார் அவன் என்னை தெவட்டுறான் சார் அப்படின்னா. ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். தெவட்னா என்னடா, அதுக்கு என்னடா சொல்கிற அப்படின்னா என்னடா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? துரத்தி வர்றதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்? தெவட்டி வர்றது அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கடுத்து ஒரு கன்ஜங்ஷன் கிளாஸ் நடத்தும் பொழுது என்ன சொல்கிறேன்? ஒரு சென்டென்ஸுக்கும் இன்னொரு சென்டென்ஸுக்கும் இடையில் பயன்படுத்த வேண்டும், நடுவில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தன் டவுட்டு கேட்டான், சார் அது என்ன சார் இடையில நடுவில்னு சொல்கிறீங்க? நடுவாலையா அப்படின்னா. ரைட். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னு ஐ டிசைடட் மை செல்ஃப். சரிங்களா? நடுவாலை. நடுவாலைன்னு சொன்னோம்னா மற்ற இடத்துல அவருக்கு மீனிங் வந்து கேட்ச் பண்ண முடியுமான்றது தெரியலை. சரிங்களா? ரைட். ஸோ பெட்வீன் நடுவில் அல்லது இடையில். சரிங்களா? அப்போ ஒரு உதாரணம் ஏபிசின்னு சொன்னேன். ஏ இஸ் சிட்டிங், சாரி பி இஸ் சிட்டிங் பெட்வீன் ஏ அண்ட் சி அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் அல்லது இடையில். அப்ப பெட்வீன் எங்க பயன்படுத்தணும்? 2 சப்ஜெக்டை குறித்து பயன்படுத்தி வந்தால் பெட்வீன் பயன்படுத்துங்க. 2 சப்ஜெக்ட் மட்டும் வந்தா. 2 பேருக்கு மேல போச்சுன்னா அமங். அமங்னா என்ன அர்த்தம்? மத்தியில் அப்படின்னு அர்த்தம். மத்தியில்னா இப்ப நான் சொல்றேன், நான் உங்களுக்கு மத்தியில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். ஏன்னா 2 பேருக்கு அதிகமா இருந்தா மத்தியில் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தணும். சரிங்களா? 2 பேர் மட்டும் கொடுத்திருந்தா பெட்வீன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்ப என்னென்ன பார்த்துருக்கிறோம்? ஆன் பார்த்துருக்கோம், ஓவர் பார்த்துருக்கோம், அபவ் பார்த்துருக்கோம், பெட்வீன் பார்த்துருக்கிறோம், அண்ட் தென் அமங் பார்த்துருக்கிறோம். சரிங்களா? அடுத்து இன். இன், அட். அடுத்து இன், இன்டு, அட் அப்படி எழுதிக்கிடுவோம். இன், இன்டு, அட். இன் அப்படின்னா உள்ளே, இன்டு அப்படின்னாலும் உள்ளே தான் அர்த்தம். இதை எங்க பயன்படுத்தணும்? இதை எங்க பயன்படுத்தணும்? ஸோ இன் அப்படின்னா நிலையாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை சொல்லும் பொழுது இன் பயன்படுத்தணும். மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்லும் பொழுது இன்டு பயன்படுத்தணும். சரிங்களா? உதாரணத்துக்கு the dog fell in the river into the river. என்ன ஆன்சர் வரும்? into the river. ஏன்னா இந்த ஒரு டாக், நாயானது இங்க இருந்து எங்க வந்துருச்சு? ஆத்துக்கு உள்ள வந்து விழுந்துருச்சு. அப்ப அந்த பொருள்ல என்ன இருக்கு? மூமெண்ட் இருக்கு. மூமெண்ட் இருக்கு. சரிங்களா? the teacher enters into the classroom அப்படின்னா வகுப்பறைக்கு உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அப்ப மூமெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தா into பயன்படுத்தணும், நிலையாக இருந்தா இன் பயன்படுத்தணும். சரிங்களா? இது ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ இன், அட், இதை 2 எடுத்துக்கங்க. இன், அட். இன், அட். ஓகே.
இதுக்கு மீறி நம்ம கண்டினியூ பண்ணோம்னா டெஃபினெட்லி உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து இங்கே வரையும் கேட்குது. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ முதல் என்ன பார்த்தோம்? ஆன், ஓவர், okay, I think this is my act that made someone smile. இப்படி நான் போர்டில் எழுதுறதுனால சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க, ஓகே பரவாயில்ல சார் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எழுதி போடுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறதும் ஐ கேன் ஃபீல். சரிங்களா? ஆன், ஓவர், அபவ் அப்படின்னு சொன்னோம். அடுத்து என்ன சொன்னோம்? அமங், பெட்வீன். ஆன் அப்படின்னா என்ன சொன்னோம்? மேலே. ஓவர்னாலும் மேலே தான், அபவ்னாலும் மேலே தான், ஆனால் இருக்கக்கூடிய சென்டென்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அமங் அப்படின்னா என்ன சொன்னோம்? மத்தியில். பெட்வீன்னா நடுவால, நடுவில் அல்லது இடையில். இன் அப்படின்னாலும் உள்ளே தான், இன்டு அப்படின்னாலும் உள்ளே தான், ஆனால் பயன்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நிலையாக இருந்துச்சுன்னா இன் பயன்படுத்துகிறோம், மூவிங்கில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? இன்டு பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்து இன், அட். இந்த இன் எங்க பயன்படுத்தணும்னா கொடுக்கப்பட்ட பிளேஸ்ல பெரிய பிளேஸ். அட் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு இடத்தை குறிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறோம்? அட் பயன்படுத்துறோம். குறிப்பிட்ட இடத்தை குறிக்கிறதுக்கு அட் பயன்படுத்துறோம். ஸோ கொடுக்கப்பட்டதுல ரெண்டு பிளேஸ்ல பெரிய பிளேஸை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம்? இன் பயன்படுத்துறோம். சரிங்களா? ஓகே, இப்போ சரி, இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களே, ஐ எம் லிவிங் டேஷ் மதுரை டேஷ் தமிழ்நாடு இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இன் அட்டு ஆப்ஷன்ல மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்னு அட்டு, பி அட்டு இன்னு, சி ஆன் அட்டு, டி இன்னு ஆனு இப்படி கொடுக்குறாங்கன்னா, ஸோ கொடுக்கப்பட்டது ரெண்டு பிளேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுல எது பெரிய பிளேஸ்? தமிழ்நாட்டுக்கு உள்ளே தானே மதுரை இருக்குது. அப்ப அட் மதுரை இன் தமிழ்நாடு, அட் மதுரை இன் தமிழ்நாடு. சரிங்களா? அப்ப ரெண்டு பிளேஸ் கொடுக்கும் பொழுது பெரிய இடத்துக்கு என்ன பயன்படுத்துறோம்? இன் பயன்படுத்துறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லும் பொழுது நம்ம என்ன பயன்படுத்துறோம்? அட் பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு நீங்க ப்ரிப்போஷன் பயன்படுத்தணும் நீங்களே, உங்கள்கிட்ட நண்பர் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட எங்க இருக்கிறேன்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது நீங்க குறிப்பிட்ட இடத்த சொல்ல போறீங்கன்னா, இப்போ சும்மா சொல்லணும் நீங்களே எங்க இருக்க? மதுரையில இருக்கேன். அடுத்த கேள்வி கேட்பாங்க, மதுரையில எங்க இருக்கிற? அப்ப நம்ம குறிப்பிட்டு ஒரு இடத்த சொல்லுவோம்ல. அப்ப பிகினிங்ல மதுரையில இருக்கேன்னு சொல்லும் பொழுது இன் சொல்லுவோம். குறிப்பிட்டு ஒரு இடத்தை சொல்லும் பொழுது என்ன பயன்படுத்துவோம்? அட் அப்படின்னு பயன்படுத்துவோம். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த ரெண்டு பேர் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது, இது ஓயாம கேட்கக்கூடியது. நானும் நிறைய முறை இந்த வார்த்தைகள் ரெண்டையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். சின்ஸ், ஃபார். சின்ஸ், ஃபார். சின்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கும் பொழுது என்ன பயன்படுத்துறோம்? குறிப்பிட்ட பிளேஸ்ன்னு வராது, ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் ஆஃப் டைம். ஃபார் அப்படின்றது கால அளவு. கால அளவை குறிப்பிட்டு வரும் பொழுது ஃபார் பயன்படுத்தணும். குறிப்பிட்ட ஒன்றை சொல்லும் பொழுது, அதாவது இந்த மார்னிங், இந்த ஈவினிங், இன் மதுரை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒன்றை சொல்லும் பொழுது சின்ஸ் பயன்படுத்துறோம். ஸோ ரெண்டுக்கும் ஒரு உதாரணம் எழுதி காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி. I have been waiting here dash. இங்கே மார்னிங் கொடுக்குறோம். அதே கேள்வியை கீழே எழுதுவோம்.
இந்த கேள்வி நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்னு வைங்களே. ரைட், ரெண்டு சென்டென்ஸும் சேம் சென்டென்ஸ் தான், ஒன்னே ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் டேஷ் மார்னிங் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்? காலையில் இருந்து. அப்ப சின்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் இருந்து அப்படின்னு வரும் பொழுது சின்ஸ் பயன்படுத்துறோம். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் டேஷ் 3 hours ஃபார். அப்ப ஃபார்னா ஆக, 3 மணி நேரமாக. இப்ப ஃபார் அப்படின்றது என்ன அர்த்தம் வருது? ஆக. சரிங்களா? 3 மணி நேரமாக அப்படின்னு வரும் பொழுது என்ன பயன்படுத்துறோம்? ஃபார் பயன்படுத்துறோம். சரிங்களா? ஸோ அடுத்து காமனா நம்ம பயன்படுத்தக்கூடியது இன்சைடு, அவுட் சைடு. இன்சைடு அப்படின்னா உள்ளே, அவுட் சைடுனா வெளியே. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இன்சைடு அவுட் சைடு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு பேக் இருக்குது, ஒரு பேக்குக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் வச்சிருக்கிறீங்கன்னா வேர் இஸ் தட் ட்ரெஸ்ன்னு கூட கேட்கலாம். தட் இஸ் இன்சைடு த பேக். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இருக்கு, அதை எடுத்து பக்கத்தில் வெளியில வச்சிட்டோம்னா தட் இஸ் அவுட் சைடு த பேக்ஸ். சரிங்களா? அவுட் சைடு த பேக். ஓகேவா? அதே எடுத்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல வச்சோம்னா ஆன். இதே ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா பெட்வீன், நிறைய பொருளுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அமங். சரிங்களா? ஓகே. இப்போ இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படி நம்புறேன். அபவ் மேலே, அண்டர் கீழே, பிசைடு. ஓகே, இது நம்ம சொல்லலை. பிசைட்னா பக்கத்தில், பிசைடு அப்படின்னா அருகில் அல்லது பக்கத்தில், பிஹைண்ட் அப்படின்னா பின்னால். இந்த ஸ்கிரீன் எங்க இருக்கு? த ஸ்கிரீன் இஸ் பிஹைண்ட் மீ, எனக்கு பின்னால் இருக்கிறது. அப்ப பக்கத்துல இருந்தா பிசைடு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி திரும்பி நிற்கும் பொழுது பிசைடு பக்கத்துல இருக்கு, இப்படி திரும்பி நிற்கும் பொழுது எப்படி இருக்கு? பிஹைண்ட் பின்னால இருக்கு. அவுட் சைடு வெளியே, இன்சைடு உள்ளே, ஆன் டாப் ஆஃப் அப்படின்னா மேலே, இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னால், இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா முன்னால், பிஹைண்ட் இப்பதான் சொன்னோம் பின்னால், பெட்வீன் நடுவில் அல்லது இடையில், அரவுண்ட் அப்படின்னா சுற்றி, அரவுண்ட் அப்படின்னா சுற்றி. சரிங்களா? இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, பேங்கிள்ஸ் வளையல் போடுறாங்கல்ல, இப்போ வளையல்லாம் எங்கே போடுறாங்க? இப்போ கையை இதை சுற்றி தானே போடுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் வளையலை கைக்கு உள்ளே தானே போடுறாங்க. என்ன கரெக்டாக வரும்? கைக்கு உள்ள வளையல் போடுறோம்னா என்ன பண்ணணும்னா இன்சைடு த ஹேண்டுனா உள்ள ஒரு கட் பண்ணி உள்ள சொருகிடணும், இன்சைடு. சரிங்களா? இது அரவுண்டு. அதே மாதிரி செயின், அரவுண்ட் த நெக், அரவுண்ட் த நெக். அப் டவுன், இது யூஸ்வலா அப் டவுன் மேலே கீழே. த்ரூ அப்படின்னா வழியாக, த்ரூ அப்படின்னா வழியாக அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். I was studying in the morning. She was born on the 5th of July. I will reach there at 6 o'clock. இங்கே எதுக்காக அட் பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஏன்னா இங்கே குறிப்பிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, 6 மணின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கிறதுனால அட் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அண்ட் தென் பிளேஸ், பிளேஸ்க்கு என்னென்ன பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், அண்டர், ஓவர், நியர். அதுக்கடுத்து கொடுத்த வார்த்தை தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இடிசின்னு கொடுத்துட்றாங்க, எக்ஸெட்ரான்னு கொடுத்துட்றாங்க. இந்த எக்ஸெட்ரால எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. த கேட் இஸ் ஆன் த வால். ஜெனி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ். ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். ஹீ இஸ், ஓகே இப்போ ஒரு சென்டென்ஸ் கேட்குறேன். ஹீ ஜம்ப்டு ஆன் த வாலா ஓவர் த வாலா? ஹீ ஜம்ப்டு ஆன் த வால், ஹீ ஜம்ப்டு ஓவர் த வால். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஹீ ஜம்ப்டு ஆன் த வால்னா செவத்துல குதிச்சியான்னு அர்த்தம். ஹீ ஜம்ப்டு ஓவர் த வால்னா செவரை தாண்டி குதிச்சிட்டியான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டுக்கு தான் நம்ம சொன்னோம் இன்டு சொன்னோம், டு, டுவர்ட்ஸ், த்ரூ. ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர், இது நார்மலானது. வென் டு, டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இக்கு அப்படின்னு அர்த்தம், புக் ஸ்டோருக்கு அப்படின்னு. த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன் டு த பூல். இங்கே ஏன் இன்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க? சார் இந்த பூல் பயன்படுத்தி இருக்கலாம்ல, ஏன் இந்த இடத்த இன்டு பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா ஒரு நீச்சல் குளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கிறவர் இங்கே குதிச்சிட்டார்.
சரிங்களா? அப்ப என்ன ஆயிருக்குது, இந்த சப்ஜெக்டுடைய இது வந்து மூவ் ஆயிருக்குது, அந்த மூமெண்ட் இருக்கு. சரி, இது நிலையா தான் இருக்குது. ஆனா இந்த பொருளானது, இந்த பொருளோ ஒரு நபரோ இருக்குது, என்ன ஆயிருக்குது, மூமெண்ட் ஆயிருக்குது. இன்டு, இங்க இருந்து இங்க வந்திருக்கு. இது மாதிரியான கேள்விகள் நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. த டாக் ஃபெல் இன்டு த ரிவர் அப்படின்னு. த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம். டுவர்ட்ஸ்னா நோக்கி. டுவர்ட்ஸ் அப்படின்னா நோக்கின்னு அர்த்தம். சின்ஸ் அண்ட் ஃபார் நமக்கு இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. சின்ஸ் எங்க பயன்படுத்தணும், ஃபார் எங்க பயன்படுத்தணும், தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த கேள்வி தேர்வில் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அடுத்து டியூரிங் அண்ட் இன். போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் a particular period of time. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கக்கூடியதை வந்து சொல்றது வந்து டியூரிங். சரிங்களா? இப்போ நம்ம சொல்றது டியூரிங் கரெக்ட். ஸோ டியூரிங் த எக்ஸாம் டைம் ஐ ஸ்டடி டில் லேட் நைட். சரிங்களா? அது கரெக்ட். எக்ஸாம் டைம்னா தேர்வு நேரத்தின் பொழுது நான் இரவு தாமதமாக வரைய 2 மணி நேரம் கண் முழிச்சு படிப்பேன் அப்படின்னு. அப்போ அந்த டைம்ல ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன் நமக்கு எப்போ நடக்கும்? நமக்கு யூஸ்வலா வந்து ஈவன் ஸ்கூல் டேஸ்ல என்ன சொல்லுவாங்க, டெய்லி போய் படிக்க தான் சொல்லுவாங்க. நம்ம படிக்க மாட்டோம். பரீட்சைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி பரீட்சைக்கு முதல் நாள் ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு பரீட்சைக்கு முதல் நாள் காலையில் அலாரம் வச்சு வெறித்தனமா படிச்சுட்டு போய் என்ன பண்ணுவோம், பரீட்சை எழுத போவோம். லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாத்தையும் என்ன பண்றது, நம்ம தயார் செய்யறது. சரிங்களா? அது பயன்படுத்தலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும் நடக்கக்கூடியதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறோம், டியூரிங். சரிங்களா? ஸோ டியூரிங் பயன்படுத்துறோம். அப்புறம் வேற என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அல்லது இன் பயன்படுத்தி இருக்கிறாங்க. டியூரிங் அல்லது இன் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பிட்வீன் அண்ட் அமங், இதுக்கு நம்ம இப்போ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். பிட்வீன் யூஸ்டு when naming definite individual items. The discussion on a sports meet between our school and other schools. இங்க 2 பேருக்கு தான், நம்ம ஸ்கூலும் மற்ற ஸ்கூலும். The final match will be held between India and Australia. இங்க 2 கண்ட்ரி தான் மென்ஷன் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ between பயன்படுத்தி இருக்காங்க. Among the sailors divide the money among themselves. அப்ப இந்த among பின்னால என்ன இருக்குது, ப்ளூரலா இருக்கு பாருங்க. Among ourselves. அப்ப 2 பேருக்கும் மேற்பட்ட நபர்களை குறித்து வரும் பொழுது among. betweenனா 2 பேருங்க, அமங்னா 2 பேருக்கு அதிகமா. சரிங்களா? ஓகே, இதுல ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. we have been living, இது ஏற்கனவே நம்ம சொன்னதான். have been living present perfect continuous tense வந்திருக்குது. இங்க 8 years கால அளவு வந்திருக்கிறதுனால ஆன்சர் என்ன பயன்படுத்திருக்கோம், for. அப்துல் has taken after. இங்க அட்டுனா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் குறிக்கணும் அல்லது ஒரு பிளேஸை குறிக்கணும். இங்க ஃபாதரை குறிச்சிருக்குது. சரிங்களா? ஆஃப்டர். விமல் ஜெனரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் பை பஸ். இது நம்ம ஏற்கனவே நம்ம எதுல பார்த்துருக்குறோம், ஏதாவது ஞாபகம் வருதா? எதுல பார்த்துருக்கோம்னா லாங்குவேஜ் செக்ல பார்த்துருக்குறோம். லாங்குவேஜ் செக்ல என்ன பார்த்துருக்கோம், பாடி பார்ட்ஸ் மூவ்மெண்ட் இல்லாம இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லணும், அதுக்கு மட்டும் ஆன் பயன்படுத்தணும். பாடி பார்ட் மூவ்மெண்ட் இல்லாம இருந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் இருப்பாருங்க, பை சைக்கிள், பை கார், பை பஸ், அதுக்கு எல்லாமே என்ன பயன்படுத்தணும், பை. நடந்து வர்றதுக்கு மட்டும் சொல்றோம்னா பை வாக்ல, ஆன் ஃபுட். ஆன் ஃபுட் அதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா பாடி பார்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆன் பயன்படுத்துறோம். வேற ஏதாவது ஒரு வாகனத்துல வந்தோம்னா அதுக்கு என்ன பயன்படுத்துறோம், பை பயன்படுத்துறோம். சரிங்களா? விமல் ஜெனரலி கோஸ் டு ஹிஸ் ஒர்க் பிளேஸ் பை பஸ். ஆன் பஸ்னா என்ன அர்த்தம்னா பஸ்ஸுக்கு மேலே ஏறி உட்கார்றது. சில நேரம் அது பயன்படுத்துறதுக்கு அவருடைய ரியல் லைஃப் சுச்சுவேஷன், சப்போஸ் விமல் டெய்லி பஸ்ஸுக்கு மேலே தான் உட்காந்து வருவார்னா அவர் ஆன் பயன்படுத்தலாம். சரிங்களா? த கிரிக்கெட் பால் வாஸ் ஹிடன் டஸ் த லீவ்ஸ் அமங் பெட்வீன். பெட்வீன்னா 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கணும். இங்க லீவ்ஸ்னு எப்படி கொடுத்துருக்காங்க, ப்ளூரலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப ப்ளூரலா இருக்கும் பொழுது அது ஒரு 2க்கும் அதிகமாக தானே இருக்கும். அப்ப அமங் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மணி டிவைடட் ஹிஸ் டாய்ஸ். நல்லா கவனிங்க. ஹிஸ் டாய்ஸ், ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்க 2 பேர் தான். பெட்வீன் பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் இடையில். சரிங்களா? பெட்வீன். ஸோ இது ப்ரிப்போசிஷன் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ண தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே ஃப்ரம், டு, இன், அண்டர், பிஹைண்ட்னா பின்னால், ஆன். மை டாக் sat on my hat and squashed it. ஆன். ஓகே, ஃபைன், ரைட்.
ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு பர்டிகுலராக 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ப்ரிப்போஷன் பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அஸ் யூஷுவல் நம்ம பிளான் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் ப்ரோஸ் போயம் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, புக் பேக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம 100% எக்ஸாமினேஷனுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் கொடுத்த வெரி ஃபஸ்ட் வீடியோ தட் ஐ ஹாவ் கிவன் அண்ட் ஐ ஹாவ் ப்ராமிஸ்ட் தட் 22 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த டார்கெட் வந்து நான் செட் பண்ணி தான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், ஓடிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த A to Zல ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று தான், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இட் வில் பி கம் இன் அவர் அப்கமிங் வீடியோஸ், டோன்ட் வரி. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக சிங்கிள் வீடியோவாக உங்களுக்கு எல்லா புக் பேக் எக்ஸசைஸும் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 10 நாட்கள் சரியாக டெய்லி 2 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படின்ற பிளான் அண்ட் கமிட்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்குறேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் தட் இஸ் பாசிபிள். இருந்தால் நிச்சயமாக கொடுக்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்து ஐ வில் பி ஃபுல்ஃபில்டு. ஸோ பீயிங் ஏ டீச்சர், ஸோ ஒரு வருடம் முழுவதும் பள்ளியில் பணியாற்றிவிட்டு அந்த 10ஆம் வகுப்பு எடுக்கும் பொழுது அந்த பப்ளிக் ரிசல்ட் வரும் பொழுது நாங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்ததற்கான பலன் அதுதான். லைக் ஒரு ஃபார்மர் மாதிரி தான், கஷ்டப்பட்டு வயலில் வேலை பார்த்து அந்த விளைச்சல் வரும் பொழுது மட்டும்தான் விவசாயியின் முகத்தில் புன்னகை இருக்கும். அதை போலத்தான் வருடம் முழுவதும் உழைத்து பாடுபட்ட அந்த ஆசிரியருக்கு அந்த மாணவனுடைய தேர்ச்சி கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கொடுப்பது இல்லை. அது ஒன்று தான் ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த ஒரு தாட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையோ, நான் டெஃபினட்டாக வந்து எதிர்பார்க்குறேன். எப்படி கொஸ்டின் பேப்பர் வரும், இப்படி கொஸ்டின் கேட்பாங்களா, சரி இப்படி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஐ ரிமெம்பர்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் அண்ட் ரெக்கலெக்டட் ஹிஸ் நேம்ஸ் அண்ட் திங்கிங் அபவுட் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த கேள்வி அவன் எழுதியிருப்பான், இந்த கேள்வி அவன் எழுதியிருப்பான், இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம், இந்த கேள்வி அட்டன் பண்ணியிருப்பான். டெஃபினெட்லி ஐ வில் திங்க் த சேம். கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த கேள்வி நம்ம சொல்லியிருக்கிறோம், எப்படி இவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, டெஃபினட்டாக இதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் எந்த அளவுக்கு இந்த இணையவழியான டீச்சிங் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்குதுன்னு எனக்கு தெரியலை. பட் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? கொடுத்தது எல்லாமே ரொம்ப